வெல்கம் டு பினாக்கல் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். இன்னைக்கு எக்ஸ்பைரி நார்மலான மூவ்மெண்ட் தான். ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ள தான் இன்னைக்கு மூவ்மெண்ட் இருந்தது. நம்ம நேற்று லெவல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டோ ட்ரேடிங்க்கு சிக்னல் கிடைக்கல. ஏன்னா அது சிக்னல் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேவோடது செல் இருந்தனால செல் கிடைக்கல. பைக்கு இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகணும், அதனால கிடைக்கல. பட் நம்ம லெவல் ரீச் ஆகிருக்கோம். எக்ஸாம்பிள் 24,762க்கு மேலே பையப்போ சொல்லியிருந்தோமா, இங்கே பாருங்க. அதோட லோ 24,751. அப்போ இதே ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,775. அப்போது 775ங்கிற போது 762 வந்துட்டு தான் மறுபடியும் மேலே ஏறி இருக்கு. அப்போ அதோட டார்கெட் 24,855, அதே ரீச் பண்ணிருச்சு. செகண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நார்மலாக 24,895 கீழே செல் ப்ளஸ் 24,891.40 தான் இன்னைக்கு ஹை. அங்கேருந்து ரிட்டர்ன் ஆனது மறுபடியும் அதோட டார்கெட் 24,855 அச்சீவ் பண்ணிட்டு 24,747 நோக்கி ட்ராவல் பண்ணுச்சு. இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால அது போக முடியல, ஃபர்தராக மேலேயும் போக முடியல. இன்னைக்கு டோட்டலாகவே சைட்வேஸ்லேயே மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நடந்தது இதுதான். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,775 இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்குது. ஒரே நிமிஷம். லெவல் ஓகே 24 மந்த்லி வீக்லி இங்கே தூக்கி வச்சிடலாம். அப்போ நாளைக்கு காணாமல் போயிடும், தேடணும். ஓகே, பெஸ்ட்டும் ஈஸியர். ஓகே, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,775 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த க்ளோஸில் இருந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பையபோ அப்படிங்கிறது 24,753க்கு மேலே இருக்கும். ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது. சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதோட டார்கெட் 24,807. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,849. இது நார்மல் மார்க்கெட்டு. சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா $24,613க்கு மேலே பையபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,667, 24,708 இருக்கும். இது டவுன் சைடு. கேப் அப்பு போயிடுச்சுன்னா 24,879க்கு மேலே பையவோ. அதோட டார்கெட் 24,948, 24,989 இருக்கும். இது பை சைடு லெவல் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பினாக்கல் ட்ரேட்ஸ் வந்துட்டு எங்கேயும் எதையும் வாங்க சொல்லலை. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்குறதா இருந்தால் உங்களோட அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நார்மல் செல் பிலோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டவுன் சைடு 24,834 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 24,834 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,807 தான்.
செகண்ட் டார்கெட் 24,838. 24,738 சார். ஓகேங்களா? அடுத்தது கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,974 கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் 24,948, 24,879 இருக்கும். டவுன் ட்ரெண்டில் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா 24,708க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் 24,667, 24,598 இருக்கும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு இதுக்குள்ளே தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ளே ரேலி இருக்கலாம். நாளைக்கு வீக்கெண்டு, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.